ஹாய் கைஸ், வாங்க இந்த சீரிஸோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ மேல அந்த கம்பி விழுந்திருக்கும். ஆனா ஹீரோ மேல ஒரு அடி கூட படல. அவரை தாண்டி தான் போய் எல்லாம் விழுந்திருக்கு. மாமா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சாங் கேட்கும்போது தான் ஹீரோவுக்கு நிதானமே வருது. ஹீரோ பயத்துல அப்படியே பேண்ட்லயே பாத்ரூம் போயிடுறாரு. சாங்க்கு பார்க்கல செம கடுப்பாவது. என்ன மாமா இப்படி பண்றீங்களேன்னு அப்படியே கட் பண்ணா 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா சாங்க்கு செம கடுப்பாவது. என்ன மாமா இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ கோவப்பட்டு, "ஓ மாமா உயிர் போய் உயிர் பிழைச்சிருக்க, அது உனக்கு பெருசா தெரியல. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு உன்னை அவமானப்படுத்திட்டனா?" அப்படின்னு கேட்கல. ஜியோன், "சரி விடு, அவங்களே இப்பதான் பயத்துல வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் இப்படி பேசுறியே" அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு சாங் வந்து, "என்னால ஸ்மெல் தாங்க முடியல, இப்ப என்ன பண்றது?" அப்படிங்கக்குள்ள ஹீரோ செம கடுப்பாகி, "அதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க" அப்படின்னு திட்டுறாரு. அப்ப ஜியோன் வந்து, "நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இப்ப மாமாக்கு டைரக்டா ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்ம அந்த ஓனர் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் காசு பார்க்க முடிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்லக்குள்ள சாங்கும், "சரி ஏதோ கெட்டதுல ஒரு நல்லது நடந்ததா நினைச்சுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவருக்கு நடந்த அந்த மிஸ்டரிஸான விஷயத்த சொல்றாரு. "இந்த மாதிரி நான் ஒரு நெருப்பு மனுஷனை பார்த்தேன், அவன் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தான், நான் சைன் போட்டேன்" அப்படிலாம் சொல்லக்குள்ள, "என்ன மாமா ஏதோ ஏதோ உளறிட்டு இருக்க, உனக்கு மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், உடனே உன்னை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படி திரும்பும் போது அங்க ஒரு பையன் உட்காந்துருக்கான். அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி கத்தும் போது அங்க இருக்கிற சாங்கும் ஜியோனுமே பயந்துடுறாங்க. "யாரு இந்த பையன், இந்த பையனை எப்ப நீங்க வண்டியில ஏத்துனீங்க?" அப்படின்னு கேட்கும்போது சாங், "என்ன மாமா ஒளர்ற, அங்க யாருமே இல்லையேன்னு சொல்றாங்க." அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது, இவன் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறான், நம்ம மண்டையில தான் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு, நம்ம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது ரொம்ப அவசியம் சொல்லி டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வண்டியை விடுன்னு சொல்றாரு. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கொஞ்சம் உடம்புல தான் அடிபட்டிருக்கு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி அட்மிட் ஆகுறாரு. அங்க டாக்டர் வந்து தெரப்பிலாம் கொடுக்கும்போது அப்ப அந்த பையன் அங்கேயும் வந்து நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகி, "டாக்டர் அங்க யாராவது உங்களுக்கு தெரியுறாங்களா?" அப்படிங்கக்குள்ள, "யாருமே இல்லையே தம்பி, என்ன ஜோக் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோக்குன்னு நினைச்சிட்டு போறாரு. அது சரி, நமக்கு தான் ஏதோ பிரச்சனையா இருக்கு போல, இனிமே நம்ம இதை கண்டுக்காம விட்டுற வேண்டியதான்னு சொல்லி ஆபீஸ்க்கு வராரு. அப்போ அந்த பையன் சாங் பக்கத்திலே உட்காந்துருக்க. அதை பார்த்த ஹீரோ, "இவனை கண்டுக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோன் எங்கன்னு விசாரிக்கும் போது ஜியோன் பாத்ரூம்ல இருந்து வரான். அதை பார்த்த ஹீரோ, "என்னடா இன்னும் உனக்கு முடியலையா?" அப்படின்னு கேட்கக்குள்ள, "ஆமா பாஸ், என்னை இயற்கை அழைச்சிக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாங் வந்து, "என்னமாமா ஏதோ ஒரு பையன் கண்ணுக்கு தெரியறான்னு சொன்னியே, இப்ப எங்க இருக்கான்?" அப்படின்னு கேட்கும்போது, "அவனா, அவன் உன் பக்கத்துலதான் உட்காந்துருக்கான், உனக்கு தெரியலையா?" அப்படின்னு கேட்கும்போது சாங்கு, "எங்க, என் பக்கத்துல இங்கதான் உட்காந்துருக்கானா?" அப்படின்னு கை நீட்டும் போது அப்ப ஹீரோ, "ஏய் கையில நீட்டாத" அப்படிங்கக்குள்ள சாங்கே கொஞ்சம் பயந்துடுறாங்க. அப்போ ஜியோன்னு ஒரு பக்கம் இதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ஹீரோ, "இப்ப எதுக்குடா வீடியோ எடுக்கிறங்கக்குள்ள, இது ஒரு கோஸ்ட் கண்டென்ட் பாஸ், இது மட்டும் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டோம்னா வியூவர்ஸ் பிச்சுக்கிட்டு போவோம், அதனால நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும் போது, இவன் கடக்கா லூசு பையன் ஹீரோ பாக்குறாரு. அப்ப சாங் வந்து, "மாமா அந்த பையன் தான் உங்க கண்ணுக்கு தெரியறான்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க கேளுங்களேன், அவனுக்கு என்ன வேணுங்கக்குள்ள ஹீரோவும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு, "தம்பி உன் பேர் என்னப்பா?" அப்படின்னு கேட்கும்போது அங்க சாங்கும் ஜியோனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாமா உண்மையாவே பேசுறாருன்னு. அதை பார்த்த ஹீரோ, என்ன வச்சு ஜோக் பண்றீங்களா அப்படிங்கக்குள்ள, "அதெல்லாம் இல்ல மாமா, நீ பேசு பேசுன்னு" வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து அந்த பையனோட கண்ணை பார்க்கும்போது அவனோட பிளாஷ்பேக் அப்படியே தெரியுது. அப்போ அந்த பையன் எங்கேயோ வெளியில கிளம்புறான். அதை பார்த்து அவங்க அம்மா, "மின்ஹோ சாப்பிட்டு போடா, என்னடா இப்பவே கிளம்புறங்கக்குள்ள", "இல்லம்மா ஃபேக்டரிக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த இன்டர்ன்ஷிப்பை நான் கரெக்டா முடிச்சாதான் எனக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும், அதனால நான் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லக்குள்ள, "மின்ஹோ பார்த்து போயிட்டு வாடா, நீ வந்து உன் உடம்ப பார்த்துக்கோ, நான் அம்மா நீ இல்லாம எப்படி இருப்பேன்னு தெரியலங்கக்குள்ள, என்னம்மா நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, நீ என்னை பத்தி கவலைப்படாத, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சிட்டு அவன் கிளம்புறான். இங்க ஃபேக்டரியில மேனேஜர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, "நீ இந்த இடத்துல தான் வேலை பார்க்க போற, இப்படிதான் வேலை பார்க்கணும்னு." அப்படியே அவர் தங்குறதுக்கு ஒரு ரூமுக்கு அமைக்கும் போது அப்ப மின்ஹோ கேக்குறான், "என்ன தனி ரூம் தானே சொன்னீங்க, இப்ப என்ன கூட ஒருத்தர் இருக்காருங்கக்குள்ள, ஓ அப்படியா, ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு போல, நீங்க 2 பேரும் தான் தங்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் மட்டும் எழுப்பிவிட்டு போறாங்க. மின்ஹோக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல தான், இருந்தாலும் அவனோட இன்டர்ன்ஷிப்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சரி வேலை பார்க்கலான்னு அங்க வேலையை ஆரம்பிக்கும் போது அங்க வேலை சொல்லி கொடுக்க வந்த பையன், "இதான் மிஷினு, இதான் ஆன் ஆஃப் பட்டனு, ஒரு நேரம் மிஷின் வேலை செய்யாம போகலாம், அப்ப நீ தலையை உள்ள விட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும்"
போகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப மின்ஹோ இது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படிங்கக்குள்ள அதெல்லாம் ஆபத்து கிடையாது, நீ செய்யற வேலையில தான் இருக்கு, இத்தனை நாளா நாங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லக்குள்ள சரி வேலையெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்க வேலையை சொல்லி கொடுக்கலாம் ஆள் கிடையாது, நீயே தான் எல்லாமே கத்துக்கணும், இந்த புக்கை பொடி இதை படிச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கோ, மிஷின் ரிப்பேர் ஆனா கூட நீ தான் அதை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மின்ஹோ நைட் ஃபுல்லா அந்த புக்கை படிச்சு எல்லாமே கத்துக்கிறாரு. அப்படியே ஃபேக்டரியில நல்லா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான எல்லா வேலைகளையும் மின்ஹோ கிட்ட தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வேலையை பார்க்கறாரு. இடையில கிடைக்கிற டைம்ல எக்ஸசைஸும் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவர் ரூம்மேட் கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மாறுறாரு. ஒரு நாள் நைட்டு ஃபேக்டரியில யாரோ மிஷின்ல மாட்டிக்கிட்டு கத்துற சவுண்ட் கேக்குது. எல்லாரும் பதறி போய் ஓடுறாங்க. அப்படியே எங்க ஹீரோவோட கன்னத்துல பொலிர்னு ஒரு அறை விழுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜியோன் தான். இதான் நமக்கு கிடைச்சதுடா சான்ஸ்னு சொல்லி ஹீரோவை போட்டு செமையா அடிக்கிறாரு. ஹீரோ போதும் என்னை விடு எனக்கு வலிக்குதுங்கக்குள்ளதான் ஜியோன் பிரதர் இல்லா ஓகேவா எதுக்காக இப்படி சில மாதிரி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோவுக்கு நிதானமே வருது. அப்ப அவங்க எடுத்த வீடியோலாம் காமிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி நிக்கக்குள்ள அப்ப ஜியோன் வந்து சாங் பிரதர் இல்லாக்கு என்னமோ ஆயிடுச்சு, நீ ஒரு அடியை போடு அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப சாங் வந்து இல்ல இல்ல அவர் என்னுடைய மாமா, அவர் முட்டாள் மாமாவா இருந்தா கூட நான் அடிக்க கூடாது, அவருக்கு நான் மரியாதை தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஜியோன் போய் அடிச்சிருப்பாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைக்கும் போது ரெண்டு பேரும் ரெண்டு பேக் தள்ளி போய் ஜியோன்லாம் ஒரு கட்டத்துல முட்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடறான். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், அதனாலதான் உங்களை அடிச்சிட்டேன்னு சொல்லும்போது வாய் நிறைய பாஸ்ன்னு கூப்பிடுற, இப்படித்தான் உன் பாஸை அடிப்பியான்னு கேட்கும்போது இல்ல உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சோங்கிற ஒரு பயத்துலதான் உங்களை அடிச்சிட்டோன்னு சொல்லக்குள்ள அப்படியே ஹீரோ சாங்க திரும்பி என்ன சொன்ன, நான் முட்டாள் மாமாவா அப்படிங்கக்குள்ள இங்க சாங்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் மூணு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஃபேக்டரியில மின்ஹூன்னு ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கான். மின்ஹூவை தவிர அந்த ஃபேக்டரியில நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இது கொஞ்சம் தப்பா தெரியல, இதை நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஜியோன் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு தெரியும், அவ கூட இந்த கேஸ்ல கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கா, அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு, நான் வேணா அவகிட்ட உங்களை அழைச்சிட்டு போவா அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அந்த பொண்ணு வரா, அவ அவ்வளோ அழகா இருக்கா. அதை பார்த்த சாங்க்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. அப்ப அந்த பொண்ணு வந்து யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது சாங் ஜியோனை பேச விடாம நான் ஜியோனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அதை பார்த்து ஜியோனுக்கு ஷாக்கா இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் குளு குளுன்னு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹீரோவும் நடத்துங்கடாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரியில மின்ஹூன்னு ஒரு பையன் இறந்து போனா அதை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமாங்கக்குள்ள எனக்கு நல்லாவே தெரியுமே, மிஷின் சரியா வேலை செய்யலன்னு அவன் தலையை உள்ள விட்டு பார்க்கும்போது அந்த மிஷின் அவன் மேலேயே விழுந்து அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சாங்குக்கும் வந்து இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது நீங்க ஏன் அதை டிவில டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ஜியோன்லாம் பாக்குறான், ஏன் அவங்கள்ட்ட போய் என்ன கேக்குறேன்னு. ஆனா அந்த பொண்ணு கூலா நான் என்ன பண்ண முடியும், என் மேல இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் என்னால கேட்க முடியும், அதனால அவங்க ஃபேக்டரியில உள்ளவங்க எல்லாம் காசு கொடுத்து மூடி மறைக்க சொல்லிட்டாங்க, என் மேல இடத்துல இருந்து என்னை இதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னால மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்ப நீங்க கையால் ஆகாதவங்கன்னு சொல்றீங்க, சரி இனிமே உங்ககிட்ட எனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாங் கிளம்புறாங்க. அங்க ஜியோனும் ஹீரோவும் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த சாங் என்ன நீ வரலையா அப்படின்னு கேட்கும்போது ஜியோனா இந்த வந்துட்டேன்னு பின்னாடியே போறாரு. ஹீரோ மட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப ஜியோன் வந்து நீ என்ன லூசா, எதுக்காக அவங்கள்ட்ட போய் இப்படிலாம் பேசுனங்கும் போது ஆமாண்டா நான் தான் லூசு, அவ எப்படி பேசிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போகும்போது அப்ப அங்க ஹீரோ வந்து என்ன பிரதர் இல்லா இன்னுமா உங்களுக்கு புரியலங்கக்குள்ள சாங் திரும்பி அவன் ஒன்னும் உங்க பிரதர் இல்ல கிடையாது, அவன் ஒரு கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. இப்பதான் ஜியோனுக்கு புரியுது, ஓ இவ்வளவு நேரம் அவ ஜெலஸ்ல இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் மின்ஹூ படிச்ச காலேஜ்ல தான் போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க ப்ரொஃபசர்கிட்ட இந்த மாதிரி மின்ஹூன்னு ஒரு பையன் உங்க காலேஜ்ல படிச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கக்குள்ள அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஞாபகம் இருக்கு, அந்த பையன் தான் இறந்துட்டானே, இப்ப ஏன் அவனை பத்தி கேட்க வந்திருக்கீங்க அப்படிங்கக்குள்ள என்ன இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க, இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத இடத்துக்குலாம் நீங்க வேலைக்கு இன்டர்ன்ஷிப்க்கு அனுப்பக்கூடாதுன்னு தெரியாதா, எதுக்காக அவனை போய் அங்க வேலைக்கு போக சொன்னீங்க அப்படிங்கக்குள்ள அப்ப அந்த ப்ரொஃபசர் ஒரு நாளைக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் வேலை பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் நானா பொறுப்பாக முடியும், அவன் வேலை செய்ய தெரியாம வேலை செஞ்சு அவன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்போ ஜியோன் அங்க வந்து இந்த மாதிரி மின்ஹூ அம்மாவோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு போய் பார்க்கலாமா அப்படிங்கக்குள்ள 3 பேரும் கிளம்பி அங்க போறாங்க. மின்ஹூ அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இந்த மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துடுறேன்னு சொன்னா ஆனா ஒரேடியா போவான் நான் நினைச்சு கூட பார்க்கல, அவன் இல்லாம என்னால வாழவே முடியல அப்படின்னு சொல்லக்குள்ள அங்கதான் மின்ஹூ உட்காந்துருப்பான். அவனும் ரொம்ப கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ இப்ப மட்டும் மின்ஹூ உயிரோட இருந்தானா நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான், அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் மின்ஹூவோட
மின்னுவோட கேஸை வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட், இதுல யாரை குறை சொல்லி என்ன பண்ண, அப்புறம் ஃபேக்டரியில இருக்கிறவங்களும் மன்னிப்பு கேட்டு செட்டில்மெண்ட் பண்ணாங்க, அதனால நான் விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்குள்ள, இல்லம்மா உங்க பிள்ளைக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அந்த ஃபேக்டரியோட கவனக்குறைவால தான் உங்க பையன் இறந்திருக்கான், அதனால நீங்க இந்த கேஸை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஷாக் ஆகி, என்ன தம்பி சொல்ற, அப்ப என் பையன் இறந்தது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாதா அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவேன், நீங்க இந்த கேஸை மட்டும் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க அம்மாவும் ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே இவங்க 3 பேரும் ஆஃபீஸ் வந்து எப்படி நம்ம மின்னுவோட இறப்பை கண்டுபிடிக்கிறது, இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எப்படி நம்ம தேடுறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப மின்னுக்கு வந்து அவர் க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டு தான் ஞாபகம் வருது. இவர்கிட்ட போய் க்ளோஸா பேசினாலே போதும், கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப ஹீரோ வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே ஜியோனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜியோனும் எதுக்காக இப்ப என்ன பாக்குறீங்கக்குள்ள அப்படியே கட் பண்ணி ஒரு மார்க்கெட்ல நிக்கிறாங்க. சரி இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்ப நான் மாறு வேஷம் போட்டு அந்த ஃபேக்டரிக்குள்ள ஒரு ஒர்க்கரா போகணும் அதானங்கக்குள்ள, ஆமா அதே தான் சொல்லி எல்லாரும் ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒரு ரொம்ப ஏழையான ட்ரெஸ்ஸை போடக்குள்ள ஜியோனுக்கு செம்ம கடுப்பாகுது, எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் ஆயா கொடுப்பீங்கன்னு. இப்ப எல்லாரும் ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க. ஜியோன் வந்து, நீ கேமராவை ஆன்லயே வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் நீ கேமராவை ஆஃப் பண்ணவே கூடாது, நாங்க இங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப ஜியோன் வந்து, நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லக்குள்ள சாங்குக்கும் வந்து, ஏன்டா எவ்வளோ பிளான் பண்ணி இங்க வந்து நிக்கிறோம், நீ என்ன இப்ப இப்படி பேசுற அப்படிங்கக்குள்ள, சரி சரி இப்ப ஏன் கோவப்படுற, நான் தைரியமா போக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டரிக்குள்ள போறாரு. இங்க மேனேஜர் கிட்ட பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ரெஸ்யூமை கொடுக்கும்போது மேனேஜரும், நீ எதுக்கு இங்க வேலை பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நீங்களே என்ன பாக்குறீங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, எனக்கு பணம் கஷ்டம் நிறைய இருக்கு, அதனால இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜரும் சரி போய் வேலையில சேர்ந்துக்கோன்னு அனுப்புறாரு. போன ஜியோன் திரும்பி வந்து, நீங்க எப்ப எனக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, கான்ட்ராக்ட் தானே உனக்கு ஈவினிங் தரேன் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இங்க ஜியோனுக்கும் ஒருத்தர் வந்து என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி மின்ஹுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரியே ஜியோனும் அங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வராரு. அப்ப மின்னுவோட ஃப்ரெண்டு கிட்டே கொண்டு போய் விட்டு, தம்பி இவனுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுறா, ஏற்கனவே ஒருத்தவனுக்கு எதையும் சொல்லி கொடுக்காம விட்டு தான் விபத்தாயிடுச்சு, இவனுக்கும் எதுவும் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது அந்த ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அப்ப அதை பார்த்து அவரு, இவனுக்கு கொரியா லாங்குவேஜ் கொஞ்சமா தான் தெரியும், அதனாலதான் இப்படி பாக்குறான்னு சொல்லக்குள்ள அப்ப ஜியோன் வந்து, அப்ப எதுக்கு இவரை நீங்க வேலைக்கு எடுத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு எடுக்கும்போது சம்பளம் கொஞ்சம் குறைவா கொடுக்கலாம் அதுக்கு தாப்பான்னு சொல்லிட்டு, என்னடா நான் சொன்னது எனக்கு புரிஞ்சுதாங்கக்குள்ள அவரும் ஓகேன்னு சொல்றாரு. அவர் போன பிறகு ஜியோன் வந்து பாக்குறாரு. அப்ப அவர் வந்து, என்ன தம்பி வேலைக்கு புதுசாங்கக்குள்ள, என்ன சார் உங்களுக்கு கொரியன் லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க நல்லா பேசுறீங்களேக்குள்ள, ஆமா தம்பி எனக்கு நல்லாவே கொரியன் தெரியும், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த கொரியன் லாங்குவேஜ் கத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஜியோன் வந்து, அப்ப எதுக்காக நீங்க லாங்குவேஜ் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கக்குள்ள, கொஞ்சம் வேலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுக்காக தாயா இப்படி நடிக்கிறேங்கக்குள்ள, செம சூப்பர் சார் நீங்க அப்படின்னு அவரும் பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வேலை கத்துட்டு இருக்குள்ள யாரோ கூப்பிடுறாங்க, அதனால அவர் போறாரு. இங்க இரு நான் வரேன்னு சொல்லிட்டு இங்க மேனேஜர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஜியோனோட யூடியூப் சேனலை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜியோனும் அங்க கிராஸ் பண்ணி போக அதை பார்த்த மேனேஜர் கண்டுபிடிச்சிடறாரு, 2 பேரும் ஒண்ணு, இங்க அவன் வேலை பார்க்க வரல வீடியோ எடுக்க வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க ஜியோன் வந்து லைட்டா அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு மின்னுவை பத்தி தெரியுமா அப்படிங்கக்குள்ள அவர் முகமே மாறுது. என்ன தம்பி யார் நீ, எதுக்காக நீ இங்க வந்திருக்கங்குள்ள, இல்ல நான் சும்மா தான் கேட்டங்கும் போது, இல்ல நீ நடிக்காத, நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது நியூ மாடல் மொபைல் அதனால தான் ஷோக்காக அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, சும்மா நடிக்காத தம்பி, நீ எதுக்காக வந்திருக்கன்னு நல்லாவே தெரியுது, நீ இங்க இருந்து போயிடு, இது ஆபத்தான இடம், அதோட என் வேலைக்கும் வேட்டு வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அங்க ஒரு லேபர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு. ஆனா ஜியோன் விடாம அவர் பின்னாடியே போய், இந்த பாருங்க இந்த மாதிரி மின்னுவோட டைரி இது, இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவரும் அந்த டைரியெல்லாம் பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மின்னு டைரியில பாதி பக்கம் அவர் ஃப்ரெண்டை பத்தி தான் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கக்குள்ள அவருக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்ப ஜியோனும், நீங்க மின்னுக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கலையா, அவர் உங்களோட நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க ஜியோன் உள்ள வரும்போது அங்க ஒரு ஓனரு மேனேஜர் எல்லாரும் வந்துடுறாங்க. அதை பார்த்த ஜியோனுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது, இருந்தாலும் கண்டுக்காம நிக்கிறான். அப்ப அந்த ஓனரும், யார் தம்பி நீ புதுசா வேலைக்கு வந்திருக்கியான்னு கேட்கும்போது ஜியோன் எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நிக்கிறாரு. அதை பார்த்த ஓனரு, தம்பி உன்னைத்தான் கேக்குறங்கக்குள்ள, என்ன கேக்குறீங்களா,
ஆமா சார், நான் இங்க புதுசா தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்குள்ள, அப்ப மேனேஜர் வந்து, தம்பி இந்த யூடியூப் சேனல் உனக்கு தெரியுமான்னு அவர் யூடியூப் சேனல் பேரை சொல்லும்போது, அப்ப ஜியோனுக்கு புரிஞ்சது. ஆஹா, நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறான். இங்க வெளியில மானிட்டர் பண்ணிட்டு இருந்த ஹீரோவுக்கும் சாங்குக்குமே இது தெரியுது. நம்ம உடனே போய் ஜியோனை காப்பாத்தணும்னு அவங்களும் கிளம்புறாங்க. இங்க ஜியோன் வந்து எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப மேனேஜர் வந்து, இவனை பிடிக்கிறவங்களுக்கு நான் 30,000 யுவான் காசு தரேன்னு சொல்லக்குள்ள எல்லாரும் அவனை பிடிக்க ஓடுறாங்க. இந்த சீன் செம்ம காமெடியா இருக்குங்க. முடிஞ்சா போய் நீங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்ப ஹீரோவும் கரெக்டா காரை கொண்டு வந்து உள்ள விட்டு அப்படியே ஜியோனை காப்பாத்தி வெளியில போனா அங்க போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்து காரை மறைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மேனேஜரை வந்து, புடிங்க சார், இவங்களை புடிங்க, இவளை புடிச்சு ஜெயில்ல போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சாங் சொல்றாங்க, சார் நாங்களாம் யூடியூப் கிரியேட்டர்ஸ், நாங்க இந்த ஃபேக்டரியில நிறைய சேஃப்டி இல்லாம வேலை பார்க்குறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க எங்க யூடியூப் சேனல்ல போடுறதுக்காக தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த போலீஸ்க்கும் ஜியோனை நல்லாவே தெரியுது. நீங்க இந்த சேனல் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார், நீங்களும் என்னோட சப்ஸ்கிரைபரா அப்படிங்கும்போது, ஆமா தம்பி, இருந்தாலும் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு புரியுது இதான் உங்களோட வேலைன்னு, ஆனா பர்மிஷன் இல்லாம ஒரு ஃபேக்டரிக்குள்ள போய் வீடியோ எடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்குள்ள மேனேஜரும், ஆமா சார் கரெக்டா சொன்னீங்க, உங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்து, நான் ஒரு லேபர் அட்வொகேட், நான் இங்க ஒரு கேஸ் சம்பந்தமா தான் இங்க வந்தோம். 2020 மின்ஹுன்னு ஒரு பையன் இந்த ஃபேக்டரியில ஆக்சிடென்ட்ல இறந்துருக்கான். ஆனா அது ஆக்சிடென்டே கிடையாது. இவங்க சேஃப்டி ஐட்டம்ஸ் இல்லாம இந்த ஃபேக்டரி நடத்துறாங்க. மிஷினும் சரியா ஓடுறது இல்ல. அதனால தான் அந்த பையனோட உயிர் போக காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள மேனேஜருக்கும் ஓனருக்கும் கோவம் வந்து, என்ன பேசிட்டு இருக்க நீ லூசு மாதிரி, என்னைக்கும் நடந்தது, அது நாங்க செட்டில் பண்ணியே முடிச்சிட்டோம். பழைய விஷயங்களை இப்ப தோண்டி எடுக்கிற, அப்படியே நீ தோண்டி எடுத்தாலும் இதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து, என்கிட்ட இருக்கு ப்ரூஃப், நீங்க தான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டீங்க, உங்களால தான் என் ஃப்ரெண்டு இறந்து போனா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த மேனேஜர் வந்து, நீ என்னடா லூசு மாதிரி பேசுற, உனக்கு லாங்குவேஜே தெரியாது, நீ எதுக்கு இங்க வந்து பேசுறவங்களுக்குள்ள, எனக்கு நல்லாவே கொரியன் தெரியும், கொரியன் கத்து கொடுத்ததே மின்ஹூ தான், ஆனா அவன் வாழ வேண்டியவன், அவனை அநியாயமா நீங்க சாகடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காமிக்கிறான். அதுல மின்ஹூ மிஷினுக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டான். பாதி உடம்பு மிஷினுக்கு உள்ள இருக்கு, மீதி உடம்பு தான் வெளியில இருக்கு. அவனால வலியை தாங்கவே முடியல, ரொம்ப அழுகுறான். என்னால முடியல, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அழும்போது அவர் ஃப்ரெண்டும், அடே கவலைப்படாதடா, கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவோன்னு அவரும் ஒரு சைடு அழுதுட்டு இருக்காரு. அப்ப மேனேஜருக்கு இந்த விஷயம் தெரிய வந்து, இப்ப என்ன பண்றேன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு ஓனருக்கு போன் அடிக்கும்போது, நீங்க ஏன்டா நைட் டைம்ல போய் காலேஜ் பையனை வேலை வாங்குனீங்க, இது இப்ப வெளியில சொன்னா நம்ம ஃபேக்டரிக்கே ப்ராப்ளம் ஆயிடும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவனை அப்படியே விட்டுருங்க, அவன் எப்படியும் உயிர் பொழைக்க மாட்டான், அதனால அவனை அப்படியே விட்டுட்டு எல்லாரும் போயிடுங்க. ஷிஃப்ட் 11 மணிக்கே முடிஞ்சுது, இவன் அதுக்கு மேல வந்து வேலை பார்க்கறேன்னு சொல்லி அவனே தன்னால மாட்டிக்கிட்டான், யாரும் இல்லாதனால அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள மேனேஜரும் வேற வழியே இல்லாம எல்லாரையும் துரத்தி விடுறான். அப்ப வந்து அவர் ஃப்ரெண்டு, என்ன சார் பண்றீங்க, என் ஃப்ரெண்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் துரத்தி விட்டுறான். இங்க மின்ஹூ வலி தாங்க முடியாம கதறி அழுது அப்படியே துடி துடிச்சு இறந்து போறான். இந்த சீன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாழ்க்கையில யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. அவங்க விரட்டி விட்ட ஃப்ரெண்டு, ஆனா அவங்க போகாம இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவா எடுத்திருக்காரு, அதைத்தான் இப்ப ப்ரூஃபா கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. ஹீரோ, சாங்கு, ஜியோன்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ மட்டும் ப்ரூஃப் கிடையாது, நாங்க எல்லாரும் எங்க கண்ணால பார்த்தோம், இதுதான் உண்மை அப்படிங்கக்குள்ள அந்த எல்லா ஒர்க்கர்ஸும் மனசு கஷ்டப்பட்டு, ஆமா அதுதான் உண்மை, இவங்க சொன்னது எல்லாமே உண்மைத்தானு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா, இதை மட்டும் நம்ம கோர்ட்டு கேஸா எடுத்துட்டு போனா நீங்க 50 மில்லியன் யுவான் நீங்க ஃபைன் கட்டி ஆகணும், அதோட உங்களுக்கு 7 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லக்குள்ள மேனேஜருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நல்லா மாட்டிக்கிட்டமேன்னு அப்படியே பாக்குறாரு. அப்ப ஜியோனை பார்த்து, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா, ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும் சொல்லி ஜியோனை அடிக்கிற மாதிரி போறாரு. ஆனா ஜியோ நவரத்தான் பாக்குறாரு, ஆனா சாங்க பின்னாடி இருந்து அப்படியே புடிச்சு வச்சு ஜியோனுக்கு அடிவில வச்சிடுறாங்க. அப்ப ஜியோன் சாங்க பார்த்து, உன்னை காதலிச்சது ஒரு குத்தமா, ஏண்டி இப்படி அடி வாங்க வச்சேன்னு பாக்குறாரு. அப்ப சாங் கண்ணு அடிச்சுட்டு, பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே இவரை அடிச்சிட்டாரு, இப்ப நான் கேஸ் கொடுக்குறேன், இவரை தூக்கி ஜெயில போடுங்க சொல்லும்போது போலீஸும் நேராவே பார்த்துட்டாங்களா, அதனால அவங்களை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. ஏன் இப்படி சாங் பண்ணாங்கன்னா, இப்ப வந்து இந்த ப்ரூஃப்லாம் வச்சு உடனே அரெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்குள்ளே இந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க கலைச்சிடுவாங்க, அதனால தான் சாங் இப்படி பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க.
ஹீரோவும் ஜியோன் நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஜியோன் வந்து ஏண்டி என்ன பிளான் பண்ணி அடி வாங்க வச்சாங்கக்குள்ள இந்த பாருப்பா நீ மட்டும் அடி வாங்கலன்னா அவன் தப்பிச்சிருப்பானே அதனாலதான் நான் உன்னை அடி வாங்க வச்சாங்கக்குள்ள கிராதகி உன்னை போய் காதலிச்சனேன்னு பாக்குறான். அப்படியே மின்னுவோட அம்மாவை பக்கத்தான் போயிருக்காங்க. இந்த மாதிரி கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி தீர்ப்பு உங்க பக்கம் தான் வரும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் என் பையனுக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா, நீங்க சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ சாங்லாம் வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா அங்க மின்ஹோ வந்து ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அதனால ஹீரோவும் சரிம்மா எனக்கும் கொஞ்சம் பசிக்குது தான் சாப்பிடலாம்குள்ள எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பிடுறாங்க. அப்ப மின்ஹோ ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துட்டான் போல. அவன் தான் அந்த சாப்பாடுலாம் சாப்பிடுறான். ரொம்ப டேஸ்டா இருக்குமா, சூப்பரா செஞ்சிருக்கீங்கன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மாக்கு மனசே இல்லை இவங்களை அனுப்பி வைக்க. இருந்தாலும் போய் தானே ஆகணும்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு இன்னைக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அடிக்கடி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப போகும்போது ஹீரோ நான் ஒண்ணு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்புறாரு. அந்த ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிறது அவங்க பையன் தானே. அப்ப அவன் பாக்கெட் எல்லாம் தேடி பார்த்துட்டு பாக்கெட்குள்ள இருந்து ஒரு ஹார்ட் மாதிரி எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். எப்பவுமே அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு போவான் போல. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு அவங்க பையன் ஞாபகம் வந்து அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிஜமாவே ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிறது அவங்க பையன் தான். அவங்க பையனை தான் அவங்க கட்டி பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாதுல்ல. அவங்களும் அவங்க பையனை கட்டி பிடிச்ச ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்படியே மின்னுவோட சந்தோஷத்தோட அவங்களோட ஆன்மா சாந்தி அடையுது. இதெல்லாம் அந்த நெருப்பு மனுஷன் கவனிச்சுட்டா இருக்காரு. அவனும் வந்து உன் ஆன்மா சாந்தி அடைகிறதுல எனக்கு சந்தோஷங்கிற மாதிரியே பாக்குறாரு. இங்க அவங்க அம்மா இப்பதான் நிதானத்துக்கு வந்து சாரி தம்பி நீ என் பையன் மாதிரியே செஞ்சியா, அதனாலதான் நான் கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்படியே 3 பேரும் பேசிட்டு வரும்போது அப்ப சாங் வந்து என்னமாமா கண்ணுக்கு கோஸ்ட் எல்லாம் தெரியுது நீங்களே, இப்ப ஏதாவது ஒரு கோஸ்ட் தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறாரு. எந்த கோஸ்ட்னு தெரியல. அதை பார்த்த ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆஹா நம்மளோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு போலயே, இனிமே நான் ஃப்ரீடமா வாழலாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்க ஒரு லைன் கம்பி ஹீரோவை நோக்கி வருது. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட அப்புறம் பார்க்கலாம். நான் மொதல் எபிசோட்லயே சொன்னேங்க இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுவேன். ஆனா ஒரு கமெண்ட் கூட யாருமே பண்ணல. அப்புறம் எதுக்குடி நீ வீடியோ போட்டேன்னு நீங்க கேக்குறது என் காதுல நல்லா விழுது. ஆனா ஏற்கனவே இந்த வீடியோவை நான் பாதி எடிட் பண்ணி வச்சதுனால இந்த வீடியோவையும் போட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.